ஐ ஹாவ் 2 பாய்ஸ். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஒரு ஏஜுக்கு வர்ற வரைக்கும் கூட இருக்கணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. இந்த சரியான ஒரு வளர்ப்பு முறை, எது தப்பு, எது சரி அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிக் குடுக்குற மாரி வராது. அப்பா சொல்லிக் குடுப்பாரு. ஆனா தப்பு தப்பா சொல்லிக் குடுப்பாருங்கிறது வந்து இன்னி வரைக்கும் என்னோட நம்பிக்கை. அவர் என்ன சொல்லிக் குடுத்தாலும் நான் வந்து வேணாம், வேணாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் திருப்பி சொல்லிக் குடுத்துருவேன் ஏதாவது. ஸோ ஐ வாஸ் பிஸி வித் சைல்ட் ரேரிங் அண்ட் ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஹோம் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அம்மா பாத்துக்கிற மாதிரி வரவே வராது குழந்தைங்களை வளர்க்கறது. பட் இப்ப குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, பசங்க பெரிய பசங்களா ஆயிருப்பாங்க. 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நடிச்சே. ஐ திங்க் ஆமா, ஆல்மோஸ்ட் இல்லையா? ஆமா. ஆஃப்டர் ஐ காட் பிரெக்னன்ட் வித் மை செகண்ட் சைல்ட் நான் வந்து சுத்தமா ஒண்ணுமே நான் பண்ணல. ஒரு ப்ராஜெக்ட் கூட நான் பண்ணல. அண்ட் சியாட்டில் போயிட்டோம். யுஎஸ்ஏ சியாட்டில்ல செட்டில் ஆயிட்டோம். ஸோ அவனோடவே எனக்கு சரியா இருந்தது. அண்ட் ஐ ஹோம் ஸ்கூல் ஹிம். ஓ, ஓகே. அவன் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது இல்ல. நான் வீட்ல சொல்லிக் குடுக்குறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ட்ரெடிஷ்னலா பாடம் சொல்லிக் குடுக்கறது வந்து ஹோம் ஸ்கூலிங். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் எனக்கு வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அவன் கூட. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பீரியட். ஸோ அதனால ஐ வாஸ் ஹோம் ஸ்கூலிங் ஹிம்.